முந்தி ஜெயலலிதா கேட்டார் மோடியா லேடியா மோதி பாப்பம் வாண்டு. இப்போ கேடாவில் ஒரு ஊர்வலம் ஒன்று நடந்திருக்கு, ஆர்ப்பாட்டம். அதில் என்ன சீக்காரர்கள் கேட்குறேன்னு சொல்லி சொன்னால், மோடி உனக்கு காலம் நெருங்கி விட்டது, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுக்கு எங்களையும் அழைச்சவன், நான் போக கிடைக்க இல்லை. அங்கே நாங்கள் போனால் பிரபாரண்ட ஆக்கள் வந்துட்டின மட்டும் எங்களை எல்லாம் முன் வரிசையில் விட்டு பெரிய மாலை மரியாதையெல்லாம் நல்லா இருக்குது. பிந்திரன் பாலே விட்டதை வந்து பிரபாரன் தான் தொடர்ந்தார்ன்னு சொல்லி அவைகளுக்கு ஒரு பெரிய விருப்பம் எங்களில். அப்போ இதில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அதில் வந்து அவையில் என்ன பேசினோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவர்களா அல்லது புத்த மதத்தை சேர்ந்தவர்களோ அல்லது முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களோ அல்லது தலித்துக்களோ, உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் சிறுபான்மை, நீங்கள் உரித்துடைய எந்த சுதந்திரமும் உங்களுக்கு அங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தரப்பட மாட்டாது அண்டு போட்டு இந்த பேசுகிறவர் சொல்கிறார். ஒன்றை மட்டும் நான் தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். சீக்கியர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பவில்லை. சீக்கியர்கள் இந்து மதத்தின் ஒரு பிரிவும் அல்ல. சீக்கியர்கள் சரத்து 25B அடிப்படையில் ஒரு தனி தேசம், அதாவது நாங்கள் சொல்ற மாதிரி இலங்கை தீவில் 2 தேசங்கள் இருக்கிறது, ஒன்று சிங்கள தேசம் மற்றது தமிழ் தேசம். அது மாதிரி அவர் சொல்றாரு, காலிஸ்தான் ஒரு தனி தேசம், சீக்கியர்கள் ஒரு தனி தேசம் என்று சொல்லி போட்டு சொல்றார். மோடி உனக்கான காலம் நெருங்கி விட்டது, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்றார். பாருங்க, அதாவது பிந்திரன் வாலே என அழைக்கப்படுகிற அவையுடைய சீக்கியர்களுடைய தலைவர், உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்படுகிறது. கனேடிய பிரதமருக்கு எதிராகவும் இந்திய பிரதமருக்கு எதிராகவும் இந்த தனிநாடு கோரும் சீக்கிய அமைப்புகள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணும். அவைகளுக்குள்ளே நம்மகிட்ட இருக்கிற மாதிரி டக்ளஸ் தேவானந்தா மாதிரி ஆக்களும் இருக்கணும், அதாவது இந்த பிரிவினையை விரும்பாத ஆக்களும் இருக்கணும். அதனால் நீங்கள் சீக்கிரம் கண்டோன்னா எல்லாரும் காலிஸ்தானுக்கு தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவானவர்கள் என்று நினைக்கக்கூடாது. அவைகிட்ட கேட்டு பார்த்தா கதைக்கலாம். அவைகிட்டையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 80-20 அப்படியான ஒரு வீதாசாரத்தில் இருக்கிறோம். நன்றி மக்களே, வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியலும் நமனே அஞ்சோ.